ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோட சந்தோஷத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னோடய சப்ஸ்கிரைபரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேருக்கு நான் வந்து கிஃப்ட்டு அனுப்புகிறேன். அதை தான் அந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து செலக்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். 2 பேரா அப்படி 2 பேருக்கா நம்ம அனுப்பணும். அதாவது 10 days ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ 1 monthக்கு ஒன்ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டால், இது ஒரு நம்மளோட சந்தோஷத்தோட வெளிப்பாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்னோட பழக்கம் அப்படி தான். எனக்கு அதுக்கு நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி கிஃப்ட் பண்ணால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. 2 பேர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறேங்கிறதையும் அந்த வீடியோவில் காமிச்சிடுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சாரீ தாங்க. சாஃப்ட் சில்க் சாரீ. இது ஒன்று. இது வந்து இந்த பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாரீங்க. இதில் வந்து பார்டர் கிடையாது. இது வந்து ஒரு ஃபேண்டா கலர், ஆரஞ்சு ஃபேண்டா கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த சாரீ. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒர்த்து வந்து 1200 இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃபர் ரேட்டில் தான் நான் கொடுத்துட்ருந்தேன். வந்து எனக்கு வந்து நிறைய பேரை பிடிக்கும் என்னோட கஸ்டமரில், சப்ஸ்கிரைபரில். ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு வியந்த மனுஷங்க அப்படின்னா அதில் சொல்கிறேனே, இருங்க. இது ஒரு சாரீ. இதிலே வந்து ப்ளவுஸ் இருக்கும், ரன்னிங் ப்ளவுஸு. குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. இது ஒன்று. அப்புறம் இது ஒன்று. இது வந்து 2 பேருக்கு, அந்த 2 பேருக்குமே வந்து இந்த வந்து ஒரு சாரீ ப்ளஸ் அது கூட சென்ட். இது ஒரு சாரீ. என்னன்னா, இதில் வந்து பேப்பர் இருக்குது உள்ள, நியூஸ் பேப்பர் வச்சு மடிப்பாங்க இல்லையா, அட்டை, அது இருக்குது. அதை வந்து நான் பிரித்து பார்த்தேன் நேற்று. ப்ளவுஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குது, ஒரு கிஃப்ட் பண்ணுறோம், அதை செக் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதனால் நேற்று அதை பிரித்து பார்த்தேன். அதனால் அதை வந்து உள்ள பேப்பரை எடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் இந்த மடிப்பு நீட்டாக இருக்குது, அந்த மடிப்பு கொஞ்சம் நீட்டாக இல்லை, நான் தான் மடித்தேன். இது வந்து ஒரு ஆஷ் கலர், ஆஷ் இல்லை, ஒரு ப்ளூ மாதிரி கலர். இதில் வந்து முந்தானை வந்து இந்த க்ரீன், பிஸ்தா க்ரீனு. ப்ளவுஸும் அது தாங்க வரும். இது வந்து முந்தானை. இது வந்து ப்ளவுஸ். இங்கே பாருங்க, பார்டர்லெஸ் சாரீ, ரொம்ப அழகான சாரீ. இந்த 2 கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச கலரையே நான் சூஸ் பண்ணிட்டேன். இந்த சாரியும் அந்த ஃபேண்டா கலர் சாரியும் தான் நான் வந்து நம்மளோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து கிஃப்டாக அனுப்ப போகிறேன். இது கூட எனக்கு வளையல் இந்த மாதிரிலாம் வச்சு அனுப்பணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க சைஸு என்னன்னே எனக்கு தெரியல, எப்படி இருப்பாங்க என்ன ஏது எதுவுமே தெரியலை. 2 சாரீ ப்ளஸ் வந்து இது கூட அவங்களுக்கு ஒரு குட்டி நெயில் பாலிஷும் வச்சு நான் அனுப்புகிறேன். இதோட ரேட்டு, இதுவும் வந்து பிராண்டு தாங்க, நல்ல ஒரு 99 ரூபா வருத்துள்ளது தான். இந்த 2 நெயில் பாலிஷும் அந்த ஒவ்வொரு சாரீ கூட வச்சு அனுப்பணும். அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ வச்சு அனுப்பிடுங்க சர்ப்ரைஸாக அப்படின்னு. இந்த வீடியோ வந்து நான் டிஸ்பேச் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நான் வந்து போடுவேன். அவங்க கையில் கிடைக்கிற வரைக்கும் பேக்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். இது அவங்க கையில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ லேட்டாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன், டிஸ்பேச் பண்ணிவிட்டு. இந்த 2 கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே சாரீ எதுவும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது 2 யாருக்கு அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து கோயம்புத்தூர்லேருந்து சுபஸ்ரீ சிஸ்டர் அவங்க, இன்னொன்று வந்து தூத்துக்குடியிலேருந்து சுயம்பு கனி அக்கா. இவங்க 2 பேருக்கும் தாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் எனக்கு இப்போயும் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும். ரொம்ப அடுத்து யார் 2 பேர் அதையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதெல்லாம் சர்ப்ரைஸாக இருக்கணும், முன்னாடியே சொல்லக்கூடாது. சுபஸ்ரீ சிஸ்டர் அவங்க வந்து நான் பார்த்து வியந்த ஒரு சிஸ்டர் தாங்க. அவங்க எனக்கு அக்கா வருமா தங்கச்சி வருமா எதுவும் எனக்கு தெரியல. அவங்க எப்படி இருப்பாங்க எதுவுமே எனக்கு தெரியல. இது வரைக்கும் என்கிட்ட அன்பை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு பெரிய விஷயம் அவங்கள்ட்ட நான் வந்து பார்த்தது என்னென்னா, வியந்து பார்த்தது என்னென்னா, அவங்க காட் பிளஸ் யூன்னு என்னை சொல்லாத நாளே இல்லைங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சூப்பர் சிஸ்டர், காட் பிளஸ் யூன்னு அவ்வளோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் அதை ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். என்ன தெரியுமா, நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகளுக்கும் சக்தி அதிகம். அதோட பிரதிபலிப்பாக தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அது மாதிரி நம்ம ஒருத்தங்களை அடுத்தவங்களை எந்த அளவுக்கு வாழ்த்துறோமோ அதோட பலன்கள் அளவுக்கு அதிகமாக நமக்கே ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது நம்ம இன்னொருத்தவங்களை நீங்கள் வாழ்க வளமுடன், காட் பிளஸ் யூ, நல்லா இருங்கன்னு சொல்லும்போது அதோட பிரதிபலிப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அடுத்தவங்களை வாழ்த்த நம்மளும் இன்னும் நல்லா இருப்போம் இருக்கிறத விட. அது வந்து நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதை வந்து
அந்த சிஸ்டர் அப்படி கரெக்டாக என்னை அவ்வளோ டெய்லி வாழ்த்திட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படி ஒரு மனுஷங்களாடா அப்படின்னு. அந்த அப்படி ஒரு பார்த்த சிஸ்டர் தான் அவங்க. அவங்க வந்து என்னைய டெய்லியும் வாழ்த்துவாங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, அவங்க என்னைய வாழ்த்துறதோட பல மடங்கு பலன் வந்து அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போய் சேரும். அவங்க எந்த குறையுமே இல்லாமல் நான் கடவுள்கிட்ட எப்போதுமே வேண்டுவேன். எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க என்னோடய சப்ஸ்கிரைபரில், எல்லாருக்குமே வேண்டுவேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், எந்த குறையும் இல்லாமல் குடும்பத்தோட வேண்டுவேன். அது மாதிரி சுபஸ்ரீ சிஸ்டருக்கு வந்து சொல்லவே வேண்டாம். அவங்க மனசு போல், அவங்க எண்ணம் போல் அவங்களும் சரி, அவங்க குடும்பமும் சரி, எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க. வாழ்க வளமுடன். நான் இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சிக்கு கூட போயிட்டு வந்தேன் தெரியுமா. அது வந்து ஆழியார் அறிவு திருக்கோயில் பயிற்சிக்காக போயிருந்தேன். அங்கேயும் வந்து நிறைய கிளாஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி தாங்க அவங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரையும் வந்து வாழ்க வளமுடன் சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது சொல்ல சொல்ல அதோட அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதோட பிரதிபலிப்பாக நம்மளும் பல மடங்கு நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும். நீண்ட ஆயுளோட நல்லா இருப்போம், எந்த குறையும் இல்லாமல் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக நானும் நம்புகிறேன். அங்கேயும் அதை தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து இப்படி சொல்லி சொல்லி என் மனசில் ரொம்ப எப்படி சொல்ல, இப்படி ஒரு மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு, அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. முன்ன பின்ன சப்ஸ்கிரைபராக வந்து என்னோட பொருள் வாங்கியிருக்காங்க. ஒரு டைம் கூட நான் அவங்கக்கிட்ட ஒரு கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு அதில் கொஞ்சம் பேசினேன் ஒரு டைம். ஆனால் அதுக்கு அடுத்து கூட அந்த சிஸ்டர் அதை எதையுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை. பார்சலில் வந்து ஒரு பொருள் அவங்க ஆர்டர் போட்டதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பொருள் வைக்க மிஸ் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே கஷ்டமாயிட்டு. அவங்க சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டு சரியா ஞாபகம் இல்லை, இந்த பொருள் இல்லை, அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னை சத்தம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், சிஸ்டர் நான் என்ன நான் இப்படி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏமாத்தவா செஞ்சேன், ஏதோ அவசரத்தில் வச்சு அனுப்பும்போது மிஸ் ஆகிட்டு, அதான் நான் அடுத்து அனுப்பிடுவேனே, அதுக்கே இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறீங்க, ஏன் அவங்க அண்ணன் திட்டினாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்ல சிஸ்டர், சாரி சிஸ்டர் அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட அவங்க அன்பில் எந்த மாற்றமே இல்லை. அதுக்கு அடுத்தும் அளவுக்கு அதிகமாக என்கிட்ட அன்பாக தான் பேசினாங்க மீன்ஸ் ஃபோன் பண்ணி அப்படி எதுவுமே இல்லை. மெசேஜஸ், கமெண்ட், யூடியூப்பில் ஒவ்வொரு வீடியோக்கும் காட் பிளஸ் யூ சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர். நான் நினப்பேன், அவங்களுக்கு இருக்க வேலையை பார்த்துட்டு, வீட்டை பார்த்துட்டு, ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துட்டு என் வீடியோ பார்க்குற டைம் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுவே எனக்கு பெரிய விஷயம். அந்த வீடியோ பார்த்து கமெண்ட், அந்த ஒரு செகண்டுனாலும் சரி, 10 செகண்ட்னாலும் சரி, ஒரு நிமிஷம்னாலும் சரி, எனக்காக கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு டைம் எடுத்து டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பார்ப்பேன். எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாரையுமே நான் பெருசாக தான் பார்ப்பேன். அதனால் என்னோட மனசு சந்தோஷத்துக்காண்டி அவங்களுக்கு நான் இதை கிஃப்டாக அனுப்புகிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு இதை பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் கொடுத்ததுக்காண்டி பிடிச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சுயம்பு அக்காவுக்கு ஒன்று, சுபஸ்ரீ சிஸ்டருக்கு ஒன்று. சுயம்பு அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கமெண்ட்லாம் பண்ணதில்லை. என்னென்னா பர்சனலி அவங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்போம், பேசுவோம், ஆனால் நம்ம மனசில் ஒரு சிலவங்க நின்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நான் இப்போ லைனாக இனிமேல் சொல்லுவேன். அந்த எல்லாருக்கும் தான் என்னோட சந்தோஷத்துக்காண்டி ஒரு குட்டி கிஃப்ட் ஏதாவது அனுப்புகிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அது அதனால தான் எனக்கு என்னோட சந்தோஷத்துக்காண்டி பண்ணுறேன். அவங்க வந்து என்னென்னா, சுயம்பு அக்கா வந்து நிறைய நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் போடுவாங்க, நிறைய. எதுக்கு அவங்கக்கிட்ட நான் என்ன இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னா, அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொருள் வாங்கினாங்க, அடுத்தடுத்து அவங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஏதாவது இதுக்கு என்னன்னு கேட்டால் அதை சொன்னால் என் மேலே என்னை நம்பி நான் சொன்னால் அதை வாங்குவாங்க. இது சரியாகும்க்கா அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதை வாங்குவாங்க. நம்பிக்கை, அது எனக்கு அந்த இடத்துல வந்து அவங்க நிறைய ஆர்டர் போடுறாங்க அப்படி கிடையாது. அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. ராஜி சொன்னால் கரெக்டாக இருக்கும், ராஜி சொல்லி நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்ட் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள்ட்டலாம் வந்து ரொம்ப நேரம் நம்ம விளக்க தேவையே இல்லை. டக்குன்னு இதாக்கா இப்படி தாக்கன்னா உடனே ஆர்டர் போட்டுருவாங்க. அப்படி அதுக்கப்புறம் வந்து சாரீ 2 ராஜி நான் ஒரு வீடியோவில் கட்டியிருந்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த மாதிரி சாரீ வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகேக்கா, நம்மக்கிட்ட இல்லை, நான் வெளியே தான்க்கா வாங்கி உங்களுக்கு சென்னை சில்க்ஸ், போத்தீஸ் ஆகுது, இந்த மாதிரி வாங்குவேன்க்கா, உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன், என்ன கலர் வேணும்னு சொல்லுங்கள், என்ன கிளாத் வேணும்னு சொல்லுங்கள். அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 கிளாத்து 2 கலரு நான் கடைக்கு போய் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அவங்க கேட்ட மாதிரியே வாங்கி அனுப்பினேன். அதுக்கு ரன்னிங் மெட்டீரியலில் வாங்கினேன். அதுக்கு ப்ளவுஸும் சேர்த்து நான் வாங்கி அனுப்பலை. ப்ளவுஸு, அதுக்கு லைனிங் எல்லாமே சேர்த்து நான் வேணுமான்னு கேட்டு
வாங்கி அனுப்பினேன். அப்போ அந்த அக்கா கேட்டாங்க, எனக்கு ப்ளவுஸை தச்சு தர முடியுமா ராஜினாங்க. என்னால் இப்போ முடியாதுக்கா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு போய்ட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த டைம் திரும்ப எனக்கு அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ராஜி, கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு இன்னும் 2 சாரீ வேணும், உங்களால் முடியுமா? கண்டிப்பாக ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன கலர் வேணும்னு கேட்டு சேம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வாங்கி அதுக்கு ப்ளவுஸும் வாங்கி லைனிங்கும் வாங்கி நம்மளே இங்கே தச்சும் அனுப்பிட்டேன். அவங்கள்ட்ட அளவு மட்டும் நீங்கள் நான் கேட்குற அளவு மட்டும் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அளவு கேட்டேன். அவங்க அனுப்புனாங்க. அவங்க கொடுத்த அளவில் ப்ளவுஸ் தச்சு, அக்கா இது ஒன்று லூஸாக இருக்கும் இல்லைனா டைட்டாக இருக்கும் ஏதாவது, ஏன்னா நம்ம அளவு தானே ரெடி அளவு தானே எடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க என்ன மாதிரி அளவு எடுத்தாங்கன்னு நான் பார்க்கல, அவங்கள இது வரைக்கும் கண்ணால் நான் பார்த்ததில்ல. ஸோ அந்த மாதிரி அளவு வச்சு தைக்கும்போது ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பினேன். தச்சு எல்லாத்தையும் ப்ராடக்டோடு சேர்த்து அனுப்பினேன். அவங்க வந்து கரெக்டாக இருக்கு ராஜி, எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ராஜின்னு அனுப்புனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க என்னென்னா இது வரைக்கும் என்கிட்ட எந்த குறையும் சொன்னதில்லை, ப்ராடக்ட்டை பற்றி அதை பற்றியும் சொன்னதில்லை. ரொம்ப மரியாதையாக ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அவங்க எல்லாத்தையும் விட அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை, ஒருத்தங்கக்கிட்ட ஒன்று நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் தான். அது மாதிரி என் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய கஸ்டமர் எனக்கு லட்சக்கணக்கில் 1.5-2 லட்சம் கிட்ட வரப்போகுது. அவ்வளோ பேர் என் மேலே வச்ச நம்பிக்கையை வச்சு தான் வாங்குகிறாங்க. அந்த நம்பிக்கையே வந்து எனக்கு பெரிய அவார்டு தான். அந்த மாதிரி சுயம்பாக்கா ஒவ்வொரு டைமும் அவங்க பேசுகிற ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. எப்படி சொல்ல, ஆமாம், அது வந்து என் மனசில் அவங்க வந்து பதிஞ்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சாரி, அவங்க வந்து ஸ்கூல் டீச்சர்னு நினைக்கிறேன். அது கூட எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை, அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்கூல் டீச்சரு, அதை சொல்லலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து நம்மளோட கஸ்டமரோட ஸ்டைல் எதுவுமே பற்றி சொல்கிறது கொஞ்சம் தயங்குவேன். ஐயோ அவங்க நம்ம சொல்லக்கூடாது சொல்லிடுவோமோ, பர்சனல் பார்த்தீங்களா, அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் தயங்கி தான் சொல்லுவேன். அந்த அக்காவுக்கும் 2 பேருக்கு தான் அனுப்ப போகிறேன். இது மட்டும் இல்லை, இதோட சேர்த்து என்னோடய அளவுக்கு அதிகமான என்னோட அன்பு, என்னோட வேண்டுதல் கடவுள்கிட்ட எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. எப்போதுமே எல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருக்குமே இருக்குது. இதை பார்த்தீங்களா, அதை சொல்லும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக செய்கிற ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் தரும். அதுக்காண்டி தான் இது, வேறு எதுவும் இல்லை. அடுத்த 2 பேரும் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்து 2 பேருக்காக தானே அனுப்ப முடியும். அதனால் 2 பேராக சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போவுமே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும். அதனால் அடுத்த வீடியோவில் அடுத்த 2 பேரையும் நான் சொல்கிறேன். வேறு என்ன, நீங்கள் 2 பேருமே வந்து எப்போதுமே என் மனசில் இருப்பீங்க. லவ் யூ சுபஸ்ரீ சிஸ்டர், லவ் யூ சுயம்புக்கனி அக்கா. நீங்கள் சுயம்புக்கனி அக்கா வீடியோ பார்க்குறது ரொம்ப ரேரு தான், கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்பாங்க. கமெண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. வீடியோவே இது பார்ப்பாங்களா என்னங்கிற டவுட்டு தான். சரி, ஓகே, பரவாயில்ல. நம்மளோட சுபஸ்ரீ சிஸ்டர் கண்டிப்பாக பார்த்துருவாங்க. சரி, ஓகே, இதை நான் அப்புறமா தான் எடிட் பண்ணி போட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.